அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்துள்ளார். அதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, டி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், டி. காமராஜ், கே.சி. வீரமணி, கே.பி. அன்பழகன், அது மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் சேலம் இளங்கோவன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சத்யா ஆகியோருக்கு எதிராக தனித்தனியாக வழக்கு ஒன்று தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த வழக்குல முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அமைச்சராக இருந்த போது சாலைகள் அமைப்பதில் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு, எல்இடி வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு என துறையால் பதிவு செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலமாக அவர் மீது வழக்கு இருப்பதாக தெரிவித்திருக்காங்க திமுக மாநில உறுப்பினர் இந்த வழக்கு அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க. இதே போல அதிமுக ஆட்சியில அமைச்சராக இருந்த தங்கமணி, கே.பி. அன்பழகன், முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், உணவுத்துறை அமைச்சராக இருந்த காமராஜ், டி. விஜயபாஸ்கர், கே.சி. வீரமணி உள்ளிட்டோருக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதே போல முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சத்யா மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு, சேலம் இளங்கோவன் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு விசாரணையில நிலுவையில் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்டால் அந்த குற்றம் தொடர்பான வழக்கை தொடர முடியும் என்று சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் சட்டத்தில் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும், இந்த வழக்குகளை குற்றம் செய்தவர்கள் பண மோசடி மற்றும் வருமானத்துறை சொத்து சேர்த்ததும் ஊழல் குற்றத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு செய்வதற்கான முகாந்திரம் உள்ளதாக மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு பல்வேறு புகார்கள் அனுப்பப்பட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே லஞ்ச ஒழிப்புத்துறை சேகரித்துள்ள ஆவணங்கள் அடிப்படையில இவர்கள் மீது வழக்கு அமலாக்கத்துறை தொடர முடியும் என்றும், மேலும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர்கள் மீது வழக்கு உள்ளதால் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தில் வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்திரம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே அவர்கள் மீது அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டம் கீழ் வழக்கு செய்யுமாறு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவிலே கேட்டுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி. நன்றி.